ஆம்பளைங்களுக்கு வெக்கமே கிடையாது. ஆம்பளைங்க சூடு சோழனு ஈரம் மான ரோஷமே இல்லாதவங்கள கல்லாடுறாங்க. கல்லாடு காய்கிறேன். ஆம்பளைங்க வெளிப்படுத்த மாட்டேன். பொம்பளைங்களுக்கு வெக்கம் வந்தா வெளிப்படுத்துவாங்க. அப்படியே காலாலே நடக்கிற கோலம் போடுவாங்க. ஆம்பளைங்க கல்லாட்டா வேடிக்கை பார்ப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வயசு யாருக்கெல்லாம் வெக்கம் வருது? இந்த வயசாய் போச்சு. ஐம்பதிலும் இதுதான் காதலா? எல்லாம் பாவனத்தான். எத்தனையோ மகாராணிய பாத்துக்கிறேன். இது மாதிரி மெட்டல் மகாராணி எங்க வரா? எங்க வரா? வாடா ஆச்சு. நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அடமானம் போகியம் போட்டு உதவாங்க. நீதான் மாமா ஆண்ட நல்லா வாங்கி நடக்கிறீங்க. சொல்லப்படாது. கதவு திறந்து போட்டு நீங்க செய்யக்கூடாது. நீ பாத்துட்டியோ? நீ பாத்துட்டு சொன்ன உடனே மாமாவுக்கு வெக்கமா வருதா? மாமாவுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு மாமா துண்டு சொல்லி பாலக்காட்டு பக்கத்தில் என்னுடைய மனைவியால் எந்த சந்தோஷம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆடுவா பாடுவா. அதை கண்டு அன்பான ரசிப்போம். இந்த காலத்துல காலையில தாடி கட்டுறோம், சாயந்தரத்துல டைவர்ஸ் வாங்குறோம். ஆனா இந்த வயதானாலும் மகாராணியை விட்டு கொடுக்காத மன்னர், உண்மை மன்னரை விட்டு கொடுக்காத மகாராணி மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த
சொன்ன வரம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் அன்பான மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராணி உங்கள் இருவருக்கும் ஏற்ற அன்பான காவலர் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். அமைச்சர் வந்து நின்னா பத்தியா பொலிப்பு கவுத்து விட்ட சேங்க தலைச்ச குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க புது வீடு கட்டா திருச்சி பொம்மை எங்கேயே தேடாது எல்லாம் ஆக்க விட்டு பணம் வர மாட்டேன் ஒரு 5 அடி சவுக்கு பிடிச்சி மட்டும் எடுத்தாங்க கொனையில நல்லா பூரா சீவிய அவங்க சூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊர் முக்கூட்டில் என்ன பேசுறாங்க? பெருமையா சொல்லுங்க போய் பாலா கோழி புலி விடுறா. மணிக்கடே. மறுபடி உத்தரவு போய் சந்திக்கிறேன் மன்னரை. மன்னர் மன்னா வணங்குகிறேன். வாழ்க அமைச்சரே வாழ்க. என்ன அடுத்த காலம் என்ன தெரிந்து என்னுடைய மகன் முரளி நகர்வலம் செல்லுகிறேன் அப்பா என்று எங்கள் இருவரிடம் விடைபெற்று சென்று வருகின்ற பொழுது பால சாலைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய மகனை அழைத்து வருகிறேன் என்று சொன்னவன் இன்னும் வரவில்லையே என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். தந்தைக்கு பிறகு தலையத்தானே ஆளானது அரச பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதை செய்து முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. மன்னவர் முடிக்க வேண்டிய வெற்றி